பருப்பு விலையை கட்டுப்படுத்த தமிழக அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மத்திய அரசு வழங்கிய 500 டன் துவரம் பருப்பினை உடைக்கும் பணி சென்னையின் 7 இடங்களில் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. துவரம் பருப்பு உடைக்கும் பணியில் சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள அண்ணாமலை மில் மற்றும் என்ஆர் பாலாஜி மில் உள்ளிட்ட அரவை ஆலைகள் ஈடுபட்டுள்ளன. மத்திய அரசிடம் இருந்து தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட 500 டன் துவரம் பருப்பில் சுமார் 150 டன் பருப்பு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலமாக விற்பனை செய்யப்பட உள்ளது. சென்னையில் பாலிஷ் செய்யப்பட்ட துவரம் பருப்பு கோவை மற்றும் திருச்சிக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்ட நிலையில் மேலும் 10 டன் துவரம் பருப்பு மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிச்சந்தையில் 1 கிலோ 300 ரூபாய் வரை விற்கப்படும் துவரம் பருப்பு தமிழக முதலமைச்சரின் உத்தரவுப்படி ரேஷன் கடைகளில் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பருப்பு விலை உயர்வை கட்டுப்படுத்த தமிழகத்திற்கு 1000 டன் துவரம் பருப்பு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதனையடுத்து மத்திய அரசின் சார்பில் முதற்கட்டமாக 500 டன் துவரம் பருப்பு அனுப்பி வைக்கப்பட்டது. சார் சோப்பு துவரங்கிறது சார் அது தோலோடு வருங்க சார். அந்த தோலை நாங்கள் எங்கள் மில்லில் ப்ராசஸ் பண்ணி தோலை எடுத்து நல்ல முறையில் மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தோலெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு 4 ப்ராசஸ் இருக்குது சார். அதுக்கு அதை பண்ணி நல்ல முறையில் மக்களுக்கு நல்ல பருப்பாக போய் சேர்றதுக்கான எல்லாமே ப்ராசஸிங் முறை முடிஞ்சு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க சார். நவம்பர் 1ஆம் தேதி கண்டிப்பான முறையில் அது நல்ல முறையாக மக்களுக்கு ஒரு தரமான பொருளாக போய் சேர்ந்துருங்க சார்.